ஏன்னா தம்பி போனியா? என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வச்சுருந்தேன்டா, அவன் கம்பெனியில் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறான். நான் போனியா? என்னது வேலை இல்லைன்ட்டான், வேறு ஆளை சேர்த்துட்டாங்களா? ஆமாம், நீ என்னைக்கு போன? அவனை 6ஆந்தேதி வர சொல்லியிருந்தான். நீ என்னைக்கு வேலைக்கு போன? 8ஆந்தேதி போயிருக்க. 2 நாள் கழித்து 8ஆந்தேதி போயிருக்க. இந்த 2 நாள் என்ன பிடிக்கிட்டு இருந்தேங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நாட்டில் 500 போஸ்டிங்கு 5,00,000 பேர் இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டுருக்கான். ஏன்னா அத்தனை லட்சம் பேர் இங்கே வேலை இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கான். நீ என்னடானா 2 நாள் இங்கே பிடிக்கிட்டு இருந்துட்டு 2 நாள் கழித்து லேட்டாக வேலைக்கு போயிருக்க. லேட்டாக போனால் உன்னை எப்படி அவன் சேர்த்துப்பான்? என் நண்பன்றதுக்காக உன்னை வேலைக்கே அவன் சேர்த்துக்கிறேன்னு சொன்னான். புரியுதா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு இந்த நாளைக்குங்கிற வார்த்தை எவன் வாயில் வருதோ, எவன் நாளைக்குங்கிறத யூஸ் பண்ணுறானோ, நாளைக்குங்கிற யூஸ் பண்ணுறானோ அவன் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. போடா என்ன நண்பர்களே, எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கே செய்யுங்க. ஏன்னா எங்கள் வாய்ப்புக்காக நிறைய பேர் விழி மேலே வழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்குங்கிற வார்த்தையை தூக்கி ஓரமாக போடுங்க.